ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம 2 ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸாக தான் சாப்பிட்றாங்க. அதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்படாமல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே ஹெல்த்தியாக செய்யலாம். எலும்புக்கு நல்ல வலு தரும் கருப்பு உளுந்து வச்சு ஒரு கிறிஸ்பியான தோசையும் வல்லாரைக்கீரை ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு வல்லாரைக்கீரை வச்சு ஒரு துவையலும் செய்ய போகிறோம். இது டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியான ரெசிபி கூட. இப்போது நம்ம தோசை செய்யறதுக்கு 1 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கோம். 1/2 கப்பு கருப்பு தோல் உள்ள உளுந்து. இது நான் உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன், நீங்கள் முழு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா அலசி தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் சேர்த்து ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வைக்கணும். அது ஊறினதுக்கு அப்புறமா நம்ம பிளெண்டரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்மூத் பேட்டராக அரைச்சி எடுத்ததை அதுக்கு கூட 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவைப்படுற உப்பு இவ்வளோ சேர்த்து அரைக்கிறோம். ஆனால் பெப்பரும் ஜீரகம் சேர்க்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைப்பாக அரைக்கலாம். சில பேர் தேங்காய் கூட துருவி இது கூட சேர்த்துப்பாங்க. சேர்த்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு தேவைப்படுற தண்ணி சேர்த்து தோசை சுடுற அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இது ஃபர்மெண்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது, உடனே கூட தோசை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும். ஸோ தோசைக்கல்லை காய போட்டுட்டு 1 கரண்டி மாவு அதில் ஊற்றி நல்லா தின்னாக பருத்தி எடுக்கலாம். தின்னாக பருத்தும் போது கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் தடிமனாக நீங்கள் பருத்தி சாப்பிட்டுக்கலாம். தடிமனாக சுட்டு எடுத்துக்கலாம். நெய்யோ இல்லை நல்லெண்ணெய், நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சுற்றி விட்டும் போது நல்லா அதுவும். ஸோ இது மாதிரி கிறிஸ்பியாக வெந்த தோசையை திருப்பி போட்டுட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது தக்காளி சட்னி கூட பரிமாறலாம், தேங்காய் சட்னி கூட பரிமாறலாம். நமக்கு எப்படி எந்த சட்னி தேவைப்படுமோ, இல்லை சாம்பாருக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ தின்னா வேண்டான்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கூட சாஃப்டாக. குழந்தைங்கள்லாம் இருந்ததுன்னா அவங்கெல்லாம் கிறிஸ்பி தோசை தான் கேட்பாங்க. அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. அதே சமயம் நல்ல எலும்புக்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடிய ஒரு கருப்பு உளுந்து தோசை தான் இது. இப்போ வல்லாரைக்கீரை சட்னி ஆர் துவையல் அது எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு 1 கட்டு வல்லாரைக்கீரை எடுத்திருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி மண்ணெல்லாம் போக தூசி இல்லாமல் நல்லா அலசி ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம வதக்கணும். சீஞ்சட்டியை காய போட்டு அதே நல்லெண்ணெய் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து இது சேர்ந்து ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆக்கணும். அது ப்ரௌனாக வறுப்பட்டப்புறம் நம்ம தேவையான மிளகாய் வத்தலை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். அதுவும் ஸ்லைட்டாக வதக்கணும். இப்படி வதக்கும் போது நம்ம ஃப்ளேமை லோவாக தான் வச்சுக்கணும். இதுக்கு கூட ஒரு 4-5 உரிச்ச பூண்டும் சேர்த்து வதக்கலாம். அது பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருந்த கீரையை அதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். 1 தக்காளி சேர்த்துருக்கேன். அந்த தக்காளி சேர்க்கும் போது ஒரு ஸ்லைட் இனிவு வரும். அந்த அதுவும் வதக்கி நல்லா வதங்கினதும் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்
துருவின தேங்காயும் சேர்த்துருக்கேன். அந்த சட்னிக்கு நமக்கு தேவையான உப்பு புளியெல்லாம் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கிளறி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை பிளெண்டரில் போட்டு ஒரு சட்னியாக அரைச்சிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா துவையல் மாதிரி கூட அரைச்சிக்கலாம். இந்த வல்லாரைக்கீரை துவையலை நம்ம சுடு சாதத்துக்கு கூட நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும். சில பேர் இதில் தாளித்து கொட்டுவாங்க. தாளிக்காமையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அதுவும் நம்ம பரிமாறலாம். ஸோ இந்த அருமையான ரெசிபி டெஃபினட்டாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு எழுதுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ஜாய்.